ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவில் கான்செப்ட் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு கலர் சீட் போடுறதுக்கு எவ்வளவு செலவாகும், இந்த 2026 எவ்வளோ செலவாகும், ஜிஇ சீட் போடுறீங்க அப்படின்னா எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஒரு 10க்கு 10 அப்படிங்கிற ஒரு சைஸில் தான் வந்து நான் போடுறேன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ 10 அடிக்கு 10 அடி, 10 அடி நீளம், 10 அடி அகலம் வந்து நம்ம போடுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ போடுறக்கு அமௌண்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதே வந்து நீங்கள் பெரிய ஏரியா போடுறீங்க, ஒரு 50க்கு 50, 30க்கு 20 இப்படிலாம் போடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் ரேட் வந்து கம்மியான அளவில் வந்து பண்ணுவாங்க. எப்போவுமே வந்து சைஸு கம்மியாக கம்மியாக நமக்கு வந்து ரேட் வந்து கொஞ்சம் கூட தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நமக்கு இந்த கலர் சீட் போடுறதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன தேவைப்படுது அப்படின்னா, நம்ம ஒரு 4 தூண் நிறுத்துறோமா இல்லை 2 தூண் நிறுத்துறோமா அப்படிங்கிறதான். இப்போ ஒரு வீடு, இந்த மாதிரி ஒரு வீடு இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி வீடு இருக்கும். அந்த வீட்டுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம ஷீட்டு வந்து போடுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம 2 தூண் நிறுத்தினா போதும். இங்கே ஒரு தூண் நிறுத்தணும், அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு தூண் வந்து நிறுத்தினா வந்து போதுமானது. ஏன்னா இந்த மீதி இருக்க இந்த 2 வந்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, இந்த செவுத்தில் வந்து இங்கே அட்டாச் பண்ணிடுவோம். ஸோ இப்போ செவுத்தில் அட்டாச் பண்ணுறதுனால நமக்கு வந்து அந்த இடத்துல வந்து தூண் தேவைப்படாது. இதே வந்து நம்ம வெறும் 10க்கு 10 ஒரு கார் ஷெட்டு மாதிரி போடுறோம் அப்படின்னா கண்டிப்பாக 4 தூண் நிறுத்த வேண்டியது வரும். ஸோ அதை வந்து தெளிவாக பார்த்துக்குங்க. இப்போ வந்து நம்ம மெயினாக என்ன பண்ண போகிறோம், வீட்டுக்கு நம்ம ஷீட் போடுறதுக்கு எவ்வளவு ஆகும் அப்படிங்கிறத வந்து பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபுல்லாகவே வீடு, இது வந்து ஷீட்டு. இப்போ இதுக்கு என்னென்ன வேணும், 2 தூண் வேணும். ஸோ 2 பைப் வந்து வாங்கணும். இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணுறோம், பர்லின் மாதிரி வந்து நம்ம போடுவோம். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு மெம்பர் வரும், இந்த இடத்துல ஒரு மெம்பர் வருது. ஓகேங்களா? இந்த இடத்துல ஒன்று வந்து போடணும், அடுத்தது இங்கே ஒன்று போடணும், இங்கே ஒன்று போடணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இப்படி ஒரு கிராஸு, இப்படி ஒரு கிராஸ். ஓகேங்களா? இவ்வளோ தான் வந்து நம்ம பண்ண போகிறோம். இது லென்த் நமக்கு வந்து இன்னும் நீளம் அதிகமாக இருந்ததுன்னா இங்கே மறுபடியும் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி இப்படிலாம் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரிலாம் வந்து வரும். இப்போ மெயினாக வந்து நமக்கு என்ன பண்ண போகிறோம், இங்கே ஒரு பைப்பு, இங்கே ஒரு பைப்பு, இப்படி ஒரு பைப்பு, இப்படி ஒரு பைப்பு, இப்படி ஒரு பைப்பு, 3 பைப் வரும். இதில் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 2 பைப்போடு நிறுத்திக்குவாங்க. நம்ம 2 பைப்பு போதுமானது. ஒரு சில டைம் வந்து 3 பைப்பு வந்து போடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்மளோட கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு 3 பைப் போடுறோன்னு வச்சுக்கலாம். இங்கே வந்து இந்த மாதிரி 2 பைப் போடுறோம் அப்படின்னா அப்போ மொத்தம் 5 பைப் ஆச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த கீழே வந்து நிறுத்துறதுக்கு வந்து தூண் நிறுத்துவோம். அப்போ இங்கே மேலே 2 பக்கம் இருக்கிறதெல்லாம் வந்து என்னது, நம்ம ரெக்டாங்குலர் பைப் போடுவோம். இங்கே மட்டும் என்னென்னா சர்க்குலரான ஒரு தூண் வந்து நிறுத்துவோம். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் வந்து இந்த ஆங்கிளுக்கு உண்டான காஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து சீட்டு, இதுக்கு மேலே சீட்டை போட்டு ஸ்க்ரூ பண்ணி ஏற்றிடுவோம். இவ்வளோ தான் வந்து கான்செப்ட்டு. ஸோ இப்போ நமக்கு தூணுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 பைப் வந்து தேவைப்படுது. இந்த 2 பைப்போட ஹைட்டு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு பைப் வந்து 10 அடி போட்டிங்க அப்படின்னா இன்னொரு பைப் 10 அடி, இப்போ மொத்தம் வந்து 20 அடி வந்து வருது. 20 அடி அப்படிங்கிறது ஒரு லென்த்து. இது வந்து 3 இன்ச்சு நமக்கு வந்து திக்னஸ், அதாவது டயாமீட்டர் இருக்கிற பைப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து இதுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா 28 கிலோ வந்து வருது. ஒரு லென்த் வந்து 28 கிலோ. இப்போ ஒரு லென்த் வாங்கினீங்க அப்படின்னா நமக்கு வந்து 20 அடி வரும். அப்போ சரியாக போயிடும். ஓகேங்களா? அடுத்தது இந்த சைடு வந்து நமக்கு என்ன இருக்குது, 5 பைப் இருக்குது. இந்த 5 பைப் இங்கே போட்டுக்கலாம். 5 பைப்பு ஒரு லென்த் நமக்கு வந்து எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னா, இந்த சைடு வந்து நமக்கு என்ன வேணும், 12 அடி வேணும். இந்த சைடு ஒரு 12 அடி, சைடு ஒரு 12, இந்த சைடு ஒரு 12, இந்த சைடு ஒரு 12. நமக்கு வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா 5 பைப்பு தேவைப்படுது. ஆனால் ஒவ்வொன்றும் வந்து 12 அடி வருது. அப்போ 12ங்கிறப்போ 60, நமக்கு வந்து 60 அடி வந்து நமக்கு தேவைப்படும். ஒரு லென்த்துங்கிறது 20 அடி தான். அப்போ நமக்கு வந்து இது வந்து எவ்வளோ சைஸில் போடுறோம் அப்படின்னா 4 இன்ச்சுக்கு 2 இன்ச்சு அப்படின்னு போடுறோம். அப்போ வந்து நமக்கு 60 அடி தேவைப்படுது. அப்போ 3 பைப் வாங்க வேண்டியது வரும். ஓகேங்களா? 3 லென்த்து வாங்கினீங்க அப்படின்னா சரியாக போயிடும். ஒரு லென்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 28 கிலோ வரும். ஓகேங்களா? அப்போ 3 × 28, அப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 84 கிலோ வந்து வருது. ஓகேங்களா? ஸோ அப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து 28 கிலோ, இது வந்து ஒரு 84 கிலோ. அப்போ மொத்தம் வந்து நமக்கு வந்து என்னது 112 கிலோ வந்து நமக்கு தேவைப்படுது. ஓகேங்களா? ஸோ இப்போ 112 கிலோ, ஒரு கிலோ வந்து இப்போ வந்து ஸ்டீல் வந்து 72 ரூபாய்க்கு வந்து விற்கிது. அப்போ இதுக்கு மட்டும் எவ்வளோ செலவாகும்னு பார்த்தீங்க அப்படின்னா 112 × 72ன்னு போட்டிங்கன்னா 8000 ரூபா வந்து நமக்கு வருது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சீட்டு. ஸோ நம்ம வந்து இப்போ ஆங்கிள் எல்லாமே வந்து போட்டுட்டோம். அடுத்தது வந்து என்ன பண்ண போகிறோம், சீட்டு போடுறோம். சீட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 10
அடிக்கு 12 அடி அப்படிங்கிற சைஸில் வந்து வாங்கணும். ஏன்னா இந்த சைடு இந்த சைடு நீட்டிடுவோம். அப்போ 10க்கு 12 அப்படிங்கிறது வாங்குவோம். அப்போ 10க்கு 12 அப்படிங்கிற போடுறப்ப நமக்கு 120 ஸ்கொயர் ஃபீட் வந்து நமக்கு வருது. ஓகேங்களா? அப்போ 120 ஸ்கொயர் ஃபீட்டு, ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு வந்து இப்போது டாட்டா ஷீட் வாங்குறீங்க அப்படின்னா 0.5 mm திக்னஸ் வாங்குறீங்க அப்படின்னா 47 ரூபா வந்து அந்த ரேஞ்சுக்கு வந்து கொடுக்குறாங்க. அப்போ 120 இன்ட்டு 47ன்னு போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதாவது 5700 ரூபா. ஓகேங்களா? இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஸ்க்ரூவு, பேஸ் பிளேட்டு இதெல்லாமே வந்து வாங்க வேண்டியது வரும். ஸோ இதெல்லாமே சேர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 1000 ரூபா வந்து செலவாயிரும். அப்போ இங்கே ஒரு 8000 ரூபா செலவாயிருக்கு. அடுத்தது வந்து இது ஒரு 5700 ரூபா. அப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து வெல்டு வைக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் சேர்ந்து ஒரு 1000 ரூபா வந்து வந்துடுது. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேபர். ஸோ லேபர் காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 120 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து போடுறோம். அதாவது நம்ம 10க்கு 10 ரூம் தான். ஆனால் வந்து வெளியில் இழுத்துறதுக்கு ஏற்றி நமக்கு 120 ஸ்கொயர் ஃபீட் வருது. இன்ட்டு 35 ரூபாய்க்கு வந்து பண்ணுறாங்க. 35 ரூபாய்க்கு பண்ணாங்க அப்படின்னா இதுக்கு வந்து 4200 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேர் வந்து இந்த பைப் இதெல்லாம் கொண்டு வரக்கு டிரான்ஸ்போர்ட்டு அவங்களே ஓனாக பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம கொண்டு வரணும். ஸோ அப்போது டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து கொஞ்சம் காஸ்ட் ஆகும். ஸோ டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து ஒரு 1000 ரூபா வந்து நீங்கள் போடணும். ஓகேங்களா? ஸோ இப்போது நம்ம வந்து இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணிங்கன்னா டோட்டலாக வந்து 19,900 ரூபா, அதாவது கிட்டத்தட்ட வந்து 20,000 ரூபா வந்து நமக்கு செலவாகுது. 20,000 ரூபா அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து 120 ஸ்கொயர் ஃபீட் தான் வருது. அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து டிவைடட் பை 120ன்னு போட்டிங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து 165 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ வந்து செலவாகும். ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 165 ரூபா ஆகும். இதே வந்து நீங்கள் ரொம்ப அதிகமான ஒரு ஏரியா போட்டீங்க அப்படின்னா இது வந்து 150 ரூபாய்க்கு வந்து பர் ஸ்கொயர் ஃபீட் வந்து செய்வாங்க. இப்போ வந்து நமக்கு ஏரியா கம்மியாக இருக்கனால ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 165 ரூபா வருது. அப்போ 10க்கு 10 நம்ம வந்து அளவில் ஒரு சீட் போடணும் அப்படின்னா நமக்கு வந்து வளைவு, இந்த ஸ்லோப்பு இதெல்லாமே வந்து கொடுத்துருப்போம். எல்லாமே சேர்த்து 165 ரூபா, அதாவது பர் ஸ்கொயர் ஃபீட்டு 20,000 ரூபா வந்து செலவாகும். இது ஏன் வந்து நம்ம இங்கே வந்து 2 அடி சேர்த்து எடுத்துருக்கிறோம் அப்படின்னா ஸ்லோப் இருக்கும். இப்போ வந்து இந்த இடத்துல தான் வீடு அப்படின்னா இங்கிருந்து நம்ம ஷீட் போடுறீங்க அப்படின்னா இப்படி சாய்வாக தான் போடணும். ஏன்னா மழை தண்ணியில் விழுந்தது அப்படின்னா இப்படி வந்து கீழே இறங்கணும் அப்படிங்கிறதுக்காக சாய்வாக தான் போடுவோம். அப்போ இப்படி நேர் இருக்கிறத விட ஸ்லோப்பாக இருக்கிறப்போ நமக்கு என்ன ஆகும், டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து நம்ம தூண் வந்து கொடுத்துருப்போம். இது கொஞ்சம் வெளியிலேருந்து இப்படி மடைச்சிடுவோம். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் சீட் இருக்கும். இதெல்லாமே சேர்ந்து தான் வந்து நம்ம 12 அடின்னு வந்து போட்டிருக்கோம். அப்போ 10க்கு 10 நம்ம வந்து ஷீட் போடுறப்போ நமக்கு வந்து 20,000 ரூபா வந்து செலவாகுது. ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.